மக்களே இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வளையல் தான் வாங்குவீங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரே கையில் நீங்கள் 2 வளையல் போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த கையில் 2 அந்த கையில் 2 4 வளையல் போட்ட மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரியான சூப்பரான பைப் பேங்கிள்ஸ் வளையல் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் துபாய் ஸ்ரீதேவி பேங்கிள்ஸ் பார்க்க போகிறோம், கல்கட்டா பேங்கிள்ஸ் பார்க்க போகிறோம், மும்பை ஐஸ்கிரீம் பேங்கிள்ஸ் பார்க்க போகிறோம், மும்பை பைப் பேங்கிள்ஸ் பார்க்க போகிறோம், கேரளா மிரர் பேங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேங்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து பார்க்க போகிறீங்கன்றது முன்னாடியே பார்த்துருப்பீங்க. பாடி போத்தி ஸ்வர்ணமகால்லேருந்து தான். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. ஸோ ஓகே, இன்றைக்கான உலா எங்கேருந்து நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 16 கிராமில் ஒரு ரோடியம் பாலிஷ் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஃபேன்சி. இது வந்து 2 வளையல் பார்த்தீங்கன்னா 16 கிராம் இருக்குது. மும்பை ஃபேன்சியில் 16 கிராம் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு வளையல் தான் போட்டிருப்பீங்க, ஆனால் 2 வளையல் மாதிரி காட்சி தர மாதிரி பேங்கிள்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கா மாதிரி இருக்கும். அதெல்லாம் வீடியோவில் வந்துகிட்டே இருக்க போது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 32 கிராமுக்கு ஃபேன்சியாக இருக்குது. நீங்கள் வந்து இது அக்கேஷன் வேர்னு நினைப்பீங்க, ஆனால் க்ளோஸ்டு செட்டிங்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது. ஆனால் உள்ளே வந்து ஹாலோவாக இல்லாமல் க்ளோஸ்டு செட்டிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வளையாது நெளியாது அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ வளையாது நெளியாது, ஏன்னா பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக இருக்கும். ஃபேன்சியாக இருக்கிறது எதுக்குமே நம்ம வந்து வீட்டுக்கு வந்து போட மாட்டோம், ஒன்லி வந்து அக்கேஷன்ஸ் போடும். ஏன்னா நம்ம போடும்போது உடஞ்சிருமோ நெளிஞ்சிருமோன்னு. ஆனால் அது வந்து எவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா, ஏன்னா அது க்ளோஸ்டு செட்டிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாம்பே மாடல், உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரியே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது 32 கிராம்ஸ் எல்லாம் நான் மேலேயே கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இது நீங்கள் பாடியில் இருக்கக்கூடிய போத்தி ஸ்வர்ணமகால்லேருந்து தான் பார்க்குறீங்க. நிறைய பேர் நான் சொல்லிடுறேன், ஆனால் நீங்கள் அப்பப்போ மறந்துட்டு என்ன கேட்குறீங்க. ஓகே, நல்லது தான். அது பாம்பே மேஜிக் பேங்கிள்ங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே மேஜிக் பேங்கிள். என்ன மேஜிக் பண்ணுன்னு தெரியல, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் இதுக்கு பேர் பாம்பே மேஜிக் பேங்கிள்ஸுங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக தங்கம் வாங்கினா சந்தோஷமாவீங்களே, அதனால் அதுக்கு பேர் பாம்பே மேஜிக் பேங்கிள். இது பார்த்திங்கன்னா பாம்பே ஃபேன்சி பேங்கிள்ஸுங்க இதெல்லாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேரளா டைப்பு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத வளையலாக இருக்கும், கேள்விப்படாத பேர்கள்லாம் இருக்கும். ஸோ சந்தோஷமாக நம்மளால் வாங்குறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் நிம்மதியாக உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்கட்டா பேங்கிள்ங்க. க்யூட்டாக இருக்கும் கல்கட்டா பேங்கிள்ஸ், எப்போயுமே ரொம்ப பார்வையாக இருக்கும் கல்கட்டா பேங்கிள்ஸு. அண்ட் அதில் வர அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து லக்ஷ்மி கேரளா பேங்கிள்ஸுங்க. இது வந்து லக்ஷ்மி, அது வந்து உங்களுக்கு அந்த லக்ஷ்மி டைப்பில் ஒரு கேரளா பேங்கிள் வரும். ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் லக்ஷ்மி இருப்பாங்க. இது கல்கட்டா மணிப்பூரிங்க, கல்கட்டா மணிப்பூரி. ஸோ கல்கட்டா டிசைன்லேயே இது வந்து கொஞ்சம் இந்த எனாமல் ஒர்க்லேயே மணிப்பூரி டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக வந்துருக்கும். இதெல்லாம் அக்கேஷன்ஸ்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நிறைய விதமாக கலர்ஸில் வரதுனால மேட்சிங்காக கூட நம்ம எடுத்துக்கலாம், சாரீக்கு மேட்சிங்காக. அந்த விற்கிற விலையை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு கலர், இந்த கலர் வந்து பொதுவான கலருங்க, எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். கல்கட்டா மணிப்பூரி நம்ம பார்த்துட்டோம். இதுவுமே பார்த்திங்கன்னா கல்கட்டா மணிப்பூரியில் இன்னொரு டிசைன் நல்லா வந்து உங்களுக்கு அழகாக வந்துட்டு இதெல்லாம் க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடியது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு செட்டிங்கில் அழகாக உங்களுக்கு பால்ஸாக வரும். இது பார்த்திங்கன்னா பாம்பே ஃபேன்சிங்க. இது ஃபேன்சி வளையல்ஸ் இது. ஸோ இதுவுமே உங்களுக்கு டபுள் இது வருங்க. ஒரு சைடு வந்து உங்களுக்கு முத்து மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு இன்னொரு டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு சுற்றி இதே மாதிரி வரும் உங்களுக்கு வளையல் ஃபுல்லாக பாம்பே ஃபேன்சியில். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அந்த ஒரு வளையல் வந்து 2 வளையல் மாதிரி இருக்கிறது வந்துகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட பால்கா டிசைனுங்க. ஸோ கேரளாவோட பால்கா டிசைனு. அவங்க வந்து இது ரொம்ப கண்டிப்பாக அவங்களோட கல்யாணத்தில் இது இல்லாமல் கல்யாணமே நடக்காது. நெக்லஸ் ஆகட்டும், வளையல் வாங்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த நெக்லஸ் வாங்கிடுவாங்க பால்காவில். ஸோ 16 கிராம் இருக்குது. இது சிங்கிள் பீஸுங்க, நாட் டபுள் பீஸ். நான் அதை தான் கொடுத்தேன். இது வந்து சிங்கிள் பீஸு. ஸோ இதுவுமே சிங்கிள் பீஸ் 14 கிராம் இருக்குது. பால்காலே உங்களுக்கு ஹாட்டின் பால்கா, அப்புறம் மாங்காய் பால்கா, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உங்களுக்கு பால்கா டிசைன் வந்துடும். அதில் இந்த க்ரீன் பிங்க் வரும்போது லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். அடுத்தது டெய்லி வியர் செயின்ஸுங்க. டெய்லி வியர் செயின்ஸுங்க சூப்பராக இருக்குது. 27 கிராமுக்கு நல்ல க்ளோஸ்டு செட்டிங்கில் உங்களுக்கு நல்ல சாலிடாக இருக்குது. செம்ம சாலிடுங்க. நீங்கள் வீட்டில் எப்படி கூடமாக யூஸ் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது போல் இருக்குது. அண்ட் இதுவுமே ஒரு டெய்லி வியரு. 24 கிராம்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் நல்ல பட்டையாக இருந்தது பார்வையே. இது மெல்லீஸாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் இன்னொரு மெல்லீஸ் காட்டுறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து தின் மாதிரி இருக்கும், ஆனால் செம்ம ஹெவியாக இருக்கும். அதுவுமே வருது பாருங்கள். இது வந்து 20 கிராம் ஒரு பிளெயின் வளையல். இது வந்து வேவி பேங்கிள்ங்க, வேவி மாதிரி இருக்கும், வேவ்ஸ் மாதிரி போகும். 20 கிராம் இருக்குது. இது சூப்பர் டிசைனுங்க, உங்களுக்கு அப்படியே ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். 20 கிராமில் ரோஸ் கோல்டு ரோடியம் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது எதுவுமே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க தான் உங்களுக்கு லுக் வைஸ் அப்படி கொடுத்துருக்காங்க.
இது ஃபுல்லாக ரோடியம்ங்க. இந்த ரோடியமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோன் வச்ச கல்லே நம்ம வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி பாருங்கள், அப்படியே நான் சொல்லலைன்னா இது நீங்கள் கல் வச்ச பேங்கிள் தான். இதெல்லாம் பாருங்கள், குந்தன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. வலையிலே குந்தன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. இது குந்தன் ஸ்டோன்ஸ் தான் வைக்கலங்க, இது ரோடியம் பேங்கிள்ஸ் தான். நான் சொல்லலைன்னா இது ஓகே, இது கல் வச்ச வளையல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ ரோடியம், இதுவுமே ஃபுல் ரோடியம் வித் ரோஸ் கோல்டு மாதிரி வரும் உங்களுக்கு. 57 கிராம் இருக்குது டோட்டலாக. இதில் நீங்கள் சிங்கிள் வளையல் கூட நீங்கள் இதில் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிராம்லேருந்தே வளையல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 12 கிராம் வளையல் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணுனாலும் உங்களுக்கு 6 கிராம்லேருந்து கூட கொடுத்துருவாங்க. ஸோ 6 கிராம்லேருந்து கூட வளையல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம், யூனிக் கலெக்ஷன்ஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி யூனிக்காக வந்து போத்தீஸ் வர்ண மஹாலில் வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து போனீங்கன்னா கன்ஃபார்மாக நங்கை உலா சேனலை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நிறைய பேர் லைக் பண்ணி ஹைக் பண்ணி கமெண்ட் போடுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி. அந்த மாதிரி மனசெல்லாம் யாருக்கும் வராதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த லைக் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க மனசு மாதிரி நான் வந்து உங்களை புகழ்கிறதுக்கோ இல்லை ஐஸ் வைக்கிறதுக்கோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும், அப்போ தான் அதெல்லாம் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ லைக் போட்டு அழகாக கமெண்ட் போடுறீங்க, ஹார்ட் கமெண்ட் போடுறீங்க, உங்கள் அன்பை தெரிவிக்கிறீங்க, ஹைப் போடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து 24 கிராம் இருக்குது. இது டெய்லி வியர் பேங்கிள், க்ளோஸ்டு செட்டிங், நல்ல சாலிடாக இருக்கும். 28 கிராம்ஸ் இருக்குது. வீட்டுக்கு போகிற பேங்கிள்ஸே நல்ல டிசைனாக அழகான ஒரு ஷேப்பில் டிசைன்ஸ்லலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இது பாருங்கள், ஒரு பைப் பேங்கிள்ஸ் தான், 32 கிராமில். உங்களுக்கு இடையில குட்டி குட்டி பால்ஸ் இருக்கா மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு டபுள் வளையல் போட்ட மாதிரி இருக்கும் சொன்னால, அதுவும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், டபுள் வளையல் போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு டெய்லி வியரு. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெய்லி வியர். நான் இப்போ பார்த்தது எல்லாமே டெய்லி வியர். இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பேங்கிள். ஸோ மைசூர் பேங்கிள் இது 20 கிராம் இருக்குது. மைசூர் பேங்கிள். ஸோ இதுவுமே ஒரு மைசூர் பேங்கிள். இது மைசூர் மில்லர் பேங்கிளுங்க. இது வந்து க்ளோஸ்டு செட்டிங்காக வராது. ஸோ அதனால் இது வந்து மைசூர் மில்லர் பேங்கிள். இது வந்து டபுள், இது வந்து பைப் பேங்கிள்ங்க. 20 கிராம் இருக்குது, பைப் பேங்கிள். அண்ட் இது வந்து யாழி பேட்டர்ன் பேங்கிள்ங்க. இது செம்ம சாலிடாக இருக்கும். நீங்கள் இப்படி போட்டு இப்படி பண்ணாலாம் கூட ஒன்றும் ஆகாது. 20 கிராம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் ஸ்ரீதேவி மாடல். நான் சொல்லியிருந்தேங்க, துபாய் ஸ்ரீதேவி. இதுவுமே ஒரு க்ளோஸ்டு செட்டிங் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல போல்லாம் இருக்குது, நல்ல க்ளோஸ்டு செட்டிங்கு. துபாய் ஸ்ரீதேவி மாடல் இது. அந்த மாடல் முடிச்சு நெக்ஸ்ட்டு 20 கிராமில் போயிட்டுருக்கோம் இதெல்லாம். அண்டு புதுசாக யாராவது வந்தீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏற்கனவே சொந்தங்களுக்கு மிக்க நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக உங்களுக்கு டாட்டடாக 24 கிராம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பைப் பேங்கிள்ஸ் வித் பால்ஸுங்க. 24 கிராமில் பைப் வித் பால்ஸ் வரும். நெக்ஸ்ட் நம்ம ஐஸ்கிரீம் பேங்கிள் பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படி பேர் வந்ததுன்னு தெரியல, பட் 20 கிராம் இருக்குது. ஐஸ்கிரீம் பேங்கிள், அப்படி இல்லைன்னா பாம்பே பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் அப்படின்ற மாதிரி ஒரு பகவான் ஐஸ்கிரீம் பேங்கிள், ஒரு பாம்பே பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேங்கிள்ஸை. அண்ட் இது வந்து கூர்க் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூர்க் பேங்கிள்ஸ் 32 கிராம்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் பிளைன் அண்ட் ஒரு டாட்டடாக வரும். இதில் 16 கிராம் டு 20 கிராம்ஸ் இருக்குது. மக்களே மறக்காமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேங்கிள்ஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட் பேங்கிள்ஸாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 29 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வரும். ஒரு முகப்பு வச்ச மாதிரி வருங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் முகப்பு வச்ச மாதிரி, கீழே வந்து வேறு மாதிரி ஒரு மாடல் வந்திருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். இது நீங்கள் எப்பயுமே பார்த்து ஒரே டிசைன் பார்த்து போகிறது. இது தாங்க நான் சொன்னேன், ஒரு வளையல் போட்டாலே உங்களுக்கு 2 வளையல் போட்ட மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அது பார்த்தீங்க, அது மெலிசாக இருந்தது. ஆனால் அதை விட இது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ ஒரு வளையல் வாங்கினீங்கன்னா 2 வளையல் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு இதில். ஸோ அது வந்து ஜஸ்ட்டு 28 கிராம்ஸ் தான் இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பார்வையாக இருக்குல்ல. இது வந்து உடுப்பி பேங்கிள்ங்க. நல்லா செமையாக சாப்பாடு இருக்கும் போல இருக்குது. உடுப்பி பேங்கிள். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கடா பேங்கிள் மாதிரி இருக்கும் லுக் வைஸ். பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 32 கிராம் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு துபாய் ஃபேன்சிங்க. நல்ல ஒரு மிரர் கட் ஃபினிஷில் உங்களுக்கு சூப்பராக நல்லா ஜொலின்னு சொல்லிச்சு. வித் க்ளோஸ்டு செட்டிங்க. பாருங்கள், ஒரு உங்களுக்கு அக்கேஷன் போடுறதுக்குலாம் நல்லா க்ளோஸ்டு செட்டிங்காக வச்சுருக்காங்க. இது வந்து பாம்பே மேட்டுங்க. 4 வளையல் இல்லை, 2 வளையல் சேர்த்து வந்து பேராக வந்து 24 கிராம். ஸோ 4மே சேர்த்து 24ன்னு எடுத்துக்காதீங்க, 2 மட்டும்தான்.
24 கிராம். பாம்பே மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு பேங்கிள்ஸ் வித் ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு அழிச்சிட்டு தான் போடுவாங்க. இது பாருங்கள், அதே தான் இது. இதில் வந்து ஃப்ளவர் இருக்குது, க்ரீன் சைடு ஒரு மாதிரி க்ரீன் மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு. இது கேரளா ஃபேன்சி ரோடியம் பேங்கிள்ஸுங்க. இது வந்து கல் வச்ச மாதிரியே இருக்கும். இந்த ரோடியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கேரளா ஃபேன்சி டைப்பில் வரும். நல்லா இதுவுமே சாலிடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாம்பே மேட்லேயே உங்களுக்கு ஸ்டோன்ஸு உங்களுக்கு லைட்டாக வந்து செமி ரூபி எம்ராய்டு இந்த மாதிரி செமிங்க எல்லாமே செமியில் போட்டு கொடுப்பாங்க. இது பாம்பே மேட்டில் உங்களுக்கு லீஃப் செட்டிங்கில் உங்களுக்கு அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கா மாதிரி இருக்கும். ரூபி எம்ராய்டு செமி ரூபி எம்ராய்டு வந்து வச்சுருக்கோம். பேரா 29 கிராம்ஸ், 2 வளையல் சேர்த்து 29 கிராம்ஸ். ஸோ அதனால தான் இது பாருங்கள், இது பாம்பே மேட்லேயே 32 கிராம்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் பட்டை பேங்கிளுங்க. இது வந்து பாருங்கள், இது வந்துட்டு நம்மளோட கெட்டி பேங்கிள்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஓல்டு ஃபேஷன் வித்து உங்களுக்கு இது எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய இது பாருங்கள். இந்த சைடு ஒரு டிசைன் இருக்கும், ஒரு சிங்கிள். இந்த சைடு வந்து ஒரு டிசைன் இருக்கும். ஃபஸ்ட்டு போனது ஓல்டு இதில் கெட்டி பேங்கிள். இது ஃபேஷன் இப்போ நியூ டைப்பில் வரக்கூடியது கல் வச்ச வளையலுங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு கல் வச்ச ஃபேன்சி பேங்கிள். அவங்க 27 கிராம்ஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் செட்டிங் லுக்கில் இருக்கும். பார்த்திங்கன்னா டைமண்ட் பேங்கிள்ஸ் போட்ட மாதிரியே இருக்கும், பட் டைமண்ட் இல்லை. உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வரக்கூடியது, பட் டைமண்ட் செட்டிங் லுக்கில் இருக்கும். இது லுக் பார்த்திங்கன்னா அப்படியே டைமண்ட் செட்டிங் மாதிரி இருக்கும். 33 கிராம்ஸ் இருக்குது 2 வளையலுமே. நம்ம வந்து அப்படி என்ன சொல்லி இது கூட உங்களுக்கு டைமண்ட் செட்டிங் மாதிரி தாங்க இருக்கும். ஒரு டைமண்ட் வளையல் போட்டால் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சாதா 22 கேரட்லேயுமே அதை வந்து நீங்கள் பாருங்கள். இது ஃபுல்லாகவே டைமண்ட் செட்டிங் பேட்டர்ன் தான். 48 கிராம்ஸ் இருக்குது. நம்ம போட்டுட்டு போயிட்டா டைமண்டான்னு கூட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்தளவுக்கு இருக்கும் அது. இது 36 கிராம். அண்ட் இது பாருங்கள், மயில் ரொம்ப அழகாக தொகை விரித்து ஃப்ரண்ட்டில் 3D பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. 54 கிராம்ஸ் இருக்குது. இது ஒரு சிங்கிள் பேங்கிள், சிங்கிள் கடா மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேக் சைடுமே உங்களுக்கு தொகை வரும், ஃப்ரண்ட் சைடுமே தொகையில் அழகாக வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 3D ஷேப்பில் உங்களுக்கு சூப்பராக மயில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஒரு கடா பேங்கிள் ஒன்று போட்டாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகாசு செட்டிங்கில் நகாசு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. 26 கிராம். இதுவும் ஒரு சிங்கிள் பேங்கிள் தான், சிங்கிள். அப்புறம் உங்களுக்கு இதில் பெருமாளும் இருப்பாங்க. யானை பெருமாள் நகாசு டைப்பில் இருக்கும். யானையும் இருக்கும், பெருமாளும் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சிங்கிள் பேங்கிள் வந்து போட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ப்ராடாகவே இருக்கிறதுனால லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு கெட்டி பேட்டர்னுங்க. கெட்டி பேட்டர்ன் வந்து 68 கிராம் இருக்குது. பழைய மாடல் தான், பட் ஆனால் செம கெட்டி பேட்டர்ன் சூப்பராக இருக்கும். ஒரு செமி ரூபி. நான் சொன்னேன் இல்லைங்க, மிரர் கலெக்ஷன்ஸ், கேரளாவோட மிரர் கலெக்ஷன். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்ச மாதிரி இருக்கும். இந்த கோல்ட் பிளேட்டடாக அழகாக உங்களுக்கு ஒரு லுக் வைஸ் நீங்கள் பார்த்தா கூட உங்கள் ஃபேஸே தெரியும், அந்தளவுக்கு ஒரு கண்ணாடி வச்ச மாதிரி இருக்கும். 21 கிராம்ஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் பேங்கிள் தான் இது. இதெல்லாம் உங்களுக்கு மற்ற இருக்கக்கூடிய ஒரு கடா பேங்கிள்ஸ் டைப்பு தாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடா பேங்கிள்ஸ் இருக்கிறது தான். உங்களுக்கு மயில் பேட்டர்னு அந்த மாதிரி நிறைய வந்துடும். இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கல்கட்டா பேட்டர்னில் வரக்கூடிய கடா பேங்கிள்ஸ் இது. இதில் நீங்கள் ஒன்று வேணுனாலும் 1 2 வாங்க தேவையில்ல, 1 போதும் கடாவில். ஸோ இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ டைப்பாக எல்லாமே ஃபேன்சியாக சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே பார்க்காத விதத்தில் பார்க்கணுன்னு நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாடியில் இருக்கக்கூடிய போத்தி ஸ்வர்ண மஹாலில் டிஃப்ரெண்ட் டைப் பேங்கிள்ஸ் நீங்கள் டெய்லி வியர்னாலும் டெய்லி வியர், இல்லை அக்கேஷன் வியர் அந்த மாதிரி எதிர்பார்த்திங்கனாலும் அந்த மாதிரியுமே வச்சுருக்காங்க. ஸோ இது அந்த மிரர் ஃபினிஷிங்லேயே இன்னொரு டைப்புங்க. இது வந்து 19 கிராம் இருக்குது. அழகாக ஒரு குந்தன் ஸ்டோன்ஸ் மாதிரிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நடுவில் வர அந்த ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்ச மாதிரி அண்டு குட்டி ஆன்டிக் ஒர்க்ஸு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியாக ஒரு லுக்காக. அது என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன்ஸ் வேர் போடுறது தான். இது கடா பேங்கிள்லேயே 44 கிராம்ஸ் இருக்கக்கூடியது. நல்ல பெருசாக இருக்கும் இது எல்லாமே. அதுக்கு பேர் தான் கடா அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 41 கிராம் இருக்குது. இது 34 கிராம் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ப்ராடாக இருக்கக்கூடிய நல்ல ப்ராட் பேங்கிள்ஸ் தான். இதெல்லாமே பெருசாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே அட்டகாசமாக கலக்கிறதுக்கு கை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கா மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். மறக்காமல் போகும்போது லைக் பண்ணுங்கள், ஹார்ட்டின் கமெண்ட் போடுங்க, ஹைப்பையும் போட்டு விட்ருங்க.
ஸோ இந்த மாதிரியான மெட்டி கலெக்ஷன்ஸ்லாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்ரீவீராஸ் கேஷ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன்லேருந்து நியூவாக கலெக்ஷன்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்க லாஸ்ட்டில் எண்டு கார்டு தரேன், மறக்காமல் இப்போ அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்துக்கும் நன்றி. இதெல்லாம் நெக்ஸ்ட் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ், அதுக்கான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு.